வணக்கம் நேயர்களே. 30 அடி பள்ளத்துக்குள் கவிழ்ந்தது லொரி. ஆனால் சாரதி சிறு காயங்களுடன் தப்பி இருக்கின்றார். இந்த ஆச்சரியமான சோகமான சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 6 மைல் தூரத்தில் இடம்பெற்றிருக்கிறது, அகத்துடுவ பிரதேசத்தில். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கையில் இலங்கையின் கொழும்பு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் லொரி ஒன்று சென்று கொண்டிருந்ததாம். உர மூட்டைகளை ஏற்றியவாறு. அவ்வாறு உர மூட்டைகளை ஏற்றியவாறு சென்ற லொரி திடீரென்று பாதுகாப்பு வேலிகளுடன் மோதி இருக்கிறது. மோதி 30 அடி பள்ளத்துக்குள் விழுந்திருக்கிறது. விழுந்தவுடன் சாரதி தப்பி இருக்கின்றார் காயங்களுடன். அதுதான் அந்த ஆச்சரியம். இது தொடர்பாக உடனடியாக குவிந்தார்கள் மக்கள், வேறு வாகன சாரதிகள், இருந்தவர்கள், போய் வருகின்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் குவிந்து உடனடியாக அந்த லொரியை, சாரதியை மீட்பதற்கான, வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதுதான் சாரதி காயங்களுடன் தப்பி இருக்கின்றார். அது தொடர்பாக உர மூட்டைகள் ஏற்றியவாறு சென்ற லொரி இவ்வாறு கவிழ்ந்ததற்குரிய காரணங்கள் என்ன, அது எங்கு சென்று கொண்டிருந்த என்ற விடயங்கள் தொடர்பாக பார்க்கையில் அகத்துடுவ பிரதேசத்திலிருந்து எல்பிடியை நோக்கி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக அந்த லொரி பாரவூர்தி சென்று கொண்டிருந்தது. அந்த விபத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்கையில் அந்த பாரவூர்தியை செலுத்தி சென்ற சாரதி 3 நாட்களாக தொடர்ந்து வேலையில், சாரதியத்தில் ஈடுபட்டு வந்தாராம். ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றார். நித்திரை இல்லை. அந்த நித்திரை தூக்கத்தில் தான் அவர் இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவரை அறியாமல் அந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. பாதுகாப்பு வேலிகளுக்கு தாக்கி இருக்கிறது. பாதுகாப்பு வேலியை மோதிக்கொண்டு 30 அடி பள்ளத்திலே பாய்ந்திருக்கிறது அந்த பாரவூர்தி. இந்த சம்பவத்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சாரதி அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். வீதிகள் இப்பொழுது மற்ற வாகன போக்குவரத்துகளுக்காக சீர் செய்யப்படுகிறது. இந்த சம்பவம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக பலர் தங்களுடைய அதிருப்தியையும் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதிருப்தி என்னவென்றால், இவ்வாறு ஓய்வில்லாமல் மற்றவர்களை வேலை வாங்குகின்ற முதலாளி வர்க்கத்தினர், இவர்களாம் முதலாளிகளா எதுவுமே தெரியவில்லை. யாராக இருந்தாலும் ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. ஓய்வான நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். பொதுவாக பாருங்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு அல்லது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது நாங்கள் தெரிவு செய்கின்ற சில பேருந்துகள், அந்த பேருந்தின் சாரதிகளும் இதே பிரச்சனை தான். அவர்களது தூக்கம் என்பது மிக அவசியமானதாகும். ஆனால் அவர்கள் தூங்காமல் கொள்ளாமல் சில வேளைகளில் விபத்துகளில் சம்பவிக்கின்ற சம்பவங்களையும் பார்த்திருக்கிறோம். அதனால் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான பேருந்துகள், உயிரிழந்த உறவுகள் தொடர்பாக நாங்கள் பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். எனவே தயவு செய்து வாகன சாரதிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அதில் முதலாவதாக நித்திரை தூக்கத்தில் வந்து வாகனங்களை செலுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். மதுபோதையில் வாகனங்களை செலுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். ஓய்வில்லாமல் வாகனங்களை செலுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு சிறு சிறு காரணங்கள். சிலவர் போன் பேசி கொண்டு ஓடுவார்கள், தண்ணி குடிச்சு கொண்டு ஓடுவார்கள். நான் சில வாகனங்களை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய டிப்பர் வாகனங்கள், சாரதிகள் சில அதுக்கு இருந்தால் டிஷர்ட் டக்குனு கலட்டி வச்சு போட்டு அதுக்கு அந்த அப்படியான டிரைவர்ஸ் மேல நாங்கள் சாரதிகளை பார்த்து கொண்டிருக்கோம். இவையெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படாது. அந்த பெரிய இரும்பு வாகனம் மேலே இருப்பார்கள், அந்த கீழே போற நிலைமை யோசிச்சு பாருங்கள். எனவே மிக அவதானமாக இலங்கையில் சாரதியம் மேற்கொள்ளப்பட வேண்டும். மிக அவதானமாக இதை ஒவ்வொரு சாரதிகளையும் உணர்ந்து கொண்டு உங்கள் உயிரையும் உங்களால் பறிபோகக்கூடிய மற்ற உயிர்களையும் சிந்தித்து அவ்வாறு அனர்த்தங்கள் இல்லாமல் உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பது மிக முக்கியமாகும். இலங்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. விசாரணைகள் தொடர்கின்றன. தொடர்ந்து செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.